ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜானகியை புவனேஸ்வரி நினச்சபடியே இங்கே ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம். சூழ்நிலையும் சாதகமாக புவனேஸ்வரிக்கு இருக்கிறதுனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனையோ தடவை நம்மளை இலக்காரமாக பேசினால ஜானகி அவளை போய் நம்ம ஸ்டேஷனில் போய் பதிலடி கொடுப்போம், வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் இந்த பக்கம் புவனேஸ்வர் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. சார், நான் ஒரே ஒரு நிமிஷம் ஜானகிட்ட பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். தாராளமாக பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் உன்னை பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னு புவனேஸ்வரி கை தட்டிக்கிட்டே இந்த பக்கம் ஜானகிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னமோ சொன்னீங்க, என்னை நீ நினச்சபடி எனக்கு இப்போ பழி வாங்குவேன் அப்படின்னு. பார்த்தியா, நான் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை உனக்காக அன்பளிப்பாக கொடுத்துருக்கேன். இதை நீ வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எப்படியும் ஒரு 5 வருஷம் நீ உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நிறுத்து, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜானகி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படிங்கிற. இங்கே பாரு, நிச்சயமாக நீ 1000 விஷயம் சொன்னாலும் என் புருஷன் என்னைய நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறப்ப பாடுறா. இப்போ கூட ரகுராமை நம்பிகிட்டு இருக்கியா என்ன? ஆமாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? என் புருஷன் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தான் பார்த்துருவோம். அவரே ரகுராமே வந்தாலும் உன்னை ஊர் முன்னாடி ஊர் மக்களே உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்களே, இப்போ அவங்களே உன்னை இலக்காரமாக பேசி உன்னை அவமானப்படுத்துவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ ஆளாக ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கப்ப அந்த சமயம் தான் கரெக்டாக ரகுராமும் சிவராமன் 2 பேரும் கரெக்டாக கிளம்பி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே, சார், நான் எதுக்காக புவனேஸ்வரி எல்லாம் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறப்ப, ஏன் நீ இங்கே வர்றப்ப நாங்களாம் வரக்கூடாதா என்ன? இந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜானகி சம்மந்தப்பட்டிருக்கா. அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் வரதான் செய்வேன் ஊர் சார்பாக. நீ மட்டும்தான் இங்கே எல்லாமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயம் மாயா புத்திசாலித்தனமாக சீனுவை அழைச்சிட்டு இந்த பக்கம் ஊர் மக்கள்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தேவையில்லாமல் ஜானகி அம்மா மேலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை களங்கம் பண்ணியிருக்காங்க. பழியை தூக்கி நீங்கள் தான் எல்லாரும் உதவி செய்யணும். ரகுராம் அவரும் போயிருக்காரு அப்படிங்கிற. ஜானகி அம்மா மேலேயா? நான் வரேம்மா. ஜானகி இந்த ஊருக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த அம்மா மேலே இப்படி ஒரு விஷயத்தை அந்த புவனேஸ்வரி செய்யக்கூடியவ தானே. ஏற்கனவே எத்தனை தடவை வீண் பழியை தூக்கி போட்டிருக்கா. வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாக்காக நம்ம மொத்த ஊரும் மாயா திரண்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம். அந்த சமயம் பார்வதி, பத்மா, சிவராமன் மொத்த குடும்பமும் எல்லாருமே வந்துடுறாங்க. அதிகாரி கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் மாட்டுக்கும் மொத்த குடும்பமும் இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல எல்லோரும் கிளம்பி போங்க அப்படிங்கிறப்ப, அப்படிலாம் போக முடியாது சார். நீங்கள் நினச்ச இதில் என் மனைவிக்கு எந்த ஒரு விஷயமும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பேசுங்க சார், அவளை முதல்ல வெளில விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அண்ணா, நீ தேவையில்லாமல் எதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், மணியும் சரி இந்த பக்கம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்வதியும் பத்மாவும், அண்ணா எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் ரகுராம் முறையாக பார்வதியை பார்த்தும் சரி, ரகுராம் செம கோவத்தில் பேசுகிறாங்க. 2 பேரும் இதை வீட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதட்டினோன்னா அப்படியே அமைதியாகிடுறாங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் அமைதியாக இருப்போம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஊர் மக்கள் மொத்த பேரும் வந்துடுறாங்க. மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் என் பெரியம்மாக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. விடு விடு, அவங்க 2 பேரில் யார் நமக்கும் 2 பேருமே தொந்தரவு தானே. யார் நமக்கு உள்ளே இருந்தாலும் நமக்கு நல்லது தான். என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்களுக்குள்ளே பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஊர் மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல அவங்கள வெளியில் விடுங்க, அந்த தப்பு செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களில் உள்ள மொத்த குடும்பமும் குடும்பமாக பேச ஆரம்பித்தோடனே இவருக்கு அதிகாரிக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியாமல் தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இத்தனை பேர் சொல்கிறோன்னா அவங்க யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிறத, அவங்க தப்பு பண்ணலைங்கிறத நீங்கள் இப்போயாவது புரிஞ்சுக்கணும். ஏதோ தேவையில்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க சிக்கியிருக்காங்க. தவிர அதை வெளியில் வர்றதுக்கான அவங்களுக்கு கொஞ்சமாவது அவகாசம் கொடுங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்குறதுனால இவங்களால என்ன சொல்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் இப்படி ஒரு விஷயத்தை இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு அவர் உயர் அதிகாரிங்க எல்லாருக்கும் தகவல் சொல்கிறாங்க. சரி, நான் இப்போதைக்கு எனக்கு மேல் இடத்துல சொல்லியிருக்கேன், அவங்க வரட்டும், வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கங்கிறாங்க.
புவனேஸ்வரியை பார்த்து ரகுராம் வந்து, இங்கே பாரு, நீ 1000 விஷயம் வந்து என் பொண்டாட்டி ஜானகி மேலே வந்து சொன்னாலும் என் ஜானகி என் மனசில் வந்து உயர்ந்து நிற்கிறா. நீ சொல்லிட்டா நான் நம்பிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதை வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு என் பொண்டாட்டி எப்படி வந்து வெளிக்கொண்டு வரணும்னு எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரகுராம் வந்து கை தூக்கி புவனேஸ்வரியை பார்த்து வந்து சத்தம் போடுறதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.